உரையாற்ற ஸ்கை புரொஃபசர் பானுமதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். அம்மா அவர்கள் மனவளக்கலையில் டிப்ளமோ பயின்றவர். சிறந்த இல்லத்தரசியாகவும் ஸ்மார்ட் பிஆர்ஓவாகவும் பணியாற்றி கொண்டிருப்பவர். கடந்த 1999ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 20 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருபவர். பெங்களூர் கேஆர்புரம் சென்டரை சேர்ந்தவர். பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்டிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை புரொஃபசர் பானுமதி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை விருந்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்பவும் நன்றி. WCSயில் இருக்கும் திரு மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், நம்ம கர்நாடகா பிரசிடென்ட் கணபதி ஐயா அவர்களுக்கும், விஜயா மேடம் அவர்களுக்கும், இதை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ரம்யா பாண்டியன் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துவிட்டு இந்த சிந்தனை விருந்தை ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வினைப்பதிவே தேகம் கண்டாய். இன்றைய தலைப்பு வினைப்பதிவு என்றால் என்ன? நாம் வாழ்க்கையில் வாழும்போது இன்பம் துன்பம் அனைத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இது வினையால் வந்த தேகம்தான். ஏன் இன்பமாவே இருக்க முடியல? நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி எப்படி இருந்தது என்றால், இது தொடர் வினையாக பரிணாம தொடராக நாம் வந்ததினால் நம்முடைய வினைப்பதிவால் தான் ஒரு தேகம் வரும். இந்த உடலும் வினைப்பதிவால் வந்த தேகம்தான். எந்தெந்த பிறவியின் செயல்கள் அனைத்தும் இந்த பிறவியிலும் சேர்த்து வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த பிறவிலானாலும் அந்த பிறவியில் இருக்கிற அந்த அனைத்தும் நம்மளுடைய சேர்ந்துதான் நம்மளோட தொடர்ந்து வினையாக வந்து கொண்டிருக்கிறது. வினையால் விளைந்த இந்த உடலும் அதில் எழும் எண்ணங்களும் நம் சொத்துக்களே. வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்பது ஞானிகளின் வாக்கு. இந்த ஆன்மா எந்த மாதிரியான பதிவுகளை நமக்குள் வைத்திருந்ததோ அதை போக்கிக் கொள்வதற்கு ஓர் உடலை கட்டிக்கொண்டு பிறக்கிறது. தன்னுடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காக உடல் எடுத்த ஆன்மா புலன் மயக்கத்தில் சிக்கி தான் வந்த நோக்கத்தை மறந்து விடுகிறது. ஆனால் பிறவி தொடர்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாத விந்துவின் சேர்க்கையே எல்லா பிறவிகளுக்கும் முன் தொடர்பும் பின் தொடர்பும் ஆகும். தாய் தந்தையின் முன்பிறவி நம் மக்களின் பின்பிறவி ஆகும். முன்பிறவியின் தொடராக வந்த பதிவு சஞ்சிதம். இந்த பிறவியில் செய்யும் வினைகள் பிராரார்த்தம். சஞ்சித வினையோடு இப்பிறவியில் செய்யும் பிராரார்த்த வினைகள் கூடிக்கொண்டே இருக்கும். இரண்டு வினைகளும் சேர்ந்துதான் நம்மை ஆட்டி வைப்பது ஆகாமிய கர்மம். அதுதான் ஆன்மாவினால் தூண்டப்படும் செயல்கள். ஆகாமிய கர்மத்தை ஒட்டியே மனிதன் வாழ்வு நடைபெறுவதால் வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் என்பது பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். நம் நோக்கம் நம்முடைய மூல நிலையான இறைநிலை அடைவதுதான். நதி எந்த உருவத்தில் இருந்தாலும் அதன் முடிவு கடலை அடைவது என்பதைப் போல மனிதனின் முடிவு இறைநிலையை அடைவதுதான். அதற்கு தடையாக நம் பாவப்பதிவுகள் தான் காரணம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு. மகரிஷியின் கவி. விதியை அனுபவித்துதான் முடிக்க வேண்டும். அனுபவிக்காமல் விதியை முடித்துக் கொண்டு நாம் செல்லலாம் என்றால் அது முடியாது. விதியை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஒரு ஞானிக்கு காலெல்லாம் புண் பிடித்து புழு பிடித்து நெளிந்து கொண்டிருந்ததாம். அந்த ஞானி முகம் சுளிக்காமல்
ஒவ்வொரு புழுவாய் கையில் எடுத்து சாப்பிடுங்கள், எடுத்து பசி ஆறுங்கள் என்று எடுத்து அந்த புழுக்களை கொடுத்து கொண்டே இருந்தாராம். என்ன ஒரு ஞானியின் மனம்! ஒரு சின்ன ஜீவனுக்கு கூட தன்னால் ஒரு துன்பம் வரக்கூடாது, தன் உடலில் இருக்கும் அந்த புழுக்களையே அது உணவாக கொடுக்கிறார் என்றால் அந்த ஞானி எத்தனை இறைநிலையை அடைந்திருப்பார், எத்தனை உணர்வுகளை பெற்றிருப்பார். விதி விதி என்பது இயற்கையின் இயக்க அமைப்புகளும் இயக்க நியதிகளும் ஆகும். இயற்கையில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் விதிதான். அதை தெரிந்து அறிவால் அதற்கு எதிர்மறையாக அனுபவிக்கும் பொழுதுதான் அதை நாம் மதி என்கிறோம். நாம் என்ன சொத்து வைத்திருக்கிறோம் என்று பார்ப்பதை விட, நாம் பிறக்கும் போது கொண்டு வருவதும் இறக்கும் போது கொண்டு போவதும் நம் வினை பயனை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த வினைப்பதிவுகள் அனைத்தும் கருமையத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த கருமையத்தை தூய்மையாகவும் வலுவுள்ளதாகவும் வைத்துக் கொண்டோம் என்றால் மனிதரின் அறிவாட்சி தரம் உயர்ந்து இருக்கும், மனம் வளம் பெற்று இருக்கும். ஆனால் இன்று பல காரணங்களால், உலக சூழ்நிலையால், ஆன்மீகத் துறையில், மறைப்பொருள் விளக்கத்தில் அறிவு குறைவாக இருப்பதால் தான் கருமைய தூய்மை கெட்டுவிடுகிறது. மனித பிறவியில் புலன்கள் மூலம் ஏற்படும் இன்பங்களில் அறிவு முறை தவறி செயலாகும் போதுதான் பலவிதமான களங்கங்கள் ஏற்படுகின்றன. கருமையம் தூய்மையாக இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது தெரிந்துவிடும். எண்ணுவதை செய்வதும் செய்யக்கூடாததை எண்ணுவதை செய்வதும் செய்யக்கூடாததை செய்வதும் மனிதனுக்கு இயல்பாகி விடுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய திறமை இல்லை. திறமை இருக்கும் அளவு மனம் அதில் ஈடுபடுவது இல்லை. இப்படி விருப்பமும் திறமையும் ஒத்து போகாததை அறிகிறோம். அதற்கு மனம், வாக்கு, காயம், எண்ணம், சொல், செயல், மனதை தூய்மைப்படுத்த செய்ய வேண்டும். அந்த செயலால் மனதை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். மனிதன் இயற்கையிலிருந்து மனிதனாக தோன்றி விடவில்லை என்று நாம் அறிவோம். இப்போது நம்ம இயற்கையிலிருந்து நாம் வந்தோம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அதல்ல, தோன்றி விடவில்லை என்று நாம் அறிவோம். சிற்றுயிர்களிலிருந்து ஒன்றோடு ஒன்று கூடி புதிய புதிய மாற்றங்களை பெற்று ஒன்றிலிருந்து ஒன்றாக ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை பல லட்ச பிறவிகளை தாண்டி கடைசியாக வந்தவனே மனிதன். இனங்களால் உடல் உறுப்புகள் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளம் என்ற ஆன்மா மட்டும் வேறுபடாது. இந்த உள்ளம் என்ற ஆன்மா திணிவு பெற்ற ஜீவகாந்தத்தில் அந்தந்த இனத்தில் செயல்களும் விளைவுகளும் பதிவாகி உள்ளன. ஜீவகாந்தத்தில் திணிவு பெற்று பதிவாகி உள்ளன. இதுதான் கருமையத்தின் அழிக்க முடியாத செயல்களாகும். இது முதுகுதண்டின் அடியில் இருந்து தொடர்ந்து வருகின்ற பிறவிகளின் எல்லா வகையான சிறப்புகளையும் ஜீவகாந்த அலையின் பெருமையால் சுருங்க பெற்று அனைத்து குணங்களின் நன்மைகளையும் பெற்று வந்ததுதான் மனித உருவம். மனிதன் உடலாலும் அறிவாற்றலாலும் சிறப்பு வாய்ந்தவன் என்றாலும் அவன் முதலில் பரிணாமத் தொடரில் உருவானது விலங்கினத்தின் வித்தின் மூலமே. ஈரறிவு முதல் ஐயறிவு வரை உயிரினங்கள் அனைத்தும் வேறு ஒரு உயிரை கொன்று அதன் உடலை உணவாக கொண்டே வாழ்கின்றன. பிற உயிரையும் உடலையும் உணவு வேட்கையினால் பறித்துண்டு வாழ்ந்து குழந்தைகளை பெறுவதே விலங்கினத்தின் வாழ்க்கை நெறியாகும். இந்த விலங்கினத்தின் வித்தில், உடலில், மூளையில் பிற உயிரை பறித்துண்ணும் செயல்களும் குணங்களும் பதிவாகி உள்ளன. அதனால்தான் கருமையம் கலங்கப்படுகிறது. அதே விலங்கினத்தின் வித்து தொடராக மனிதன் உருவானதால் மனிதனிடத்தில் விலங்கினத்தின் வினைப்பதிவுகள் முதன்மையாக அமைந்துவிட்டது. ஆகையால் தான் உயிரை கொன்று உணவாக கொள்வது விலங்கினத்தின் குற்றம் ஆகாது. ஏனென்றால் விலங்கினத்துக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது.
ஆனால் மனிதனுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியும். இருந்தும் மனிதன் 4 குற்றங்களை செய்கிறான். பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரின் பொருளை பறித்தல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை அழித்தல். இத்தனை தீய செயல்களை செய்வதால் மனிதனின் மனமும் கருமையமும் கலங்கப்படுகிறது. அதனால்தான் முன்னோர்கள் வினையால் விதைத்த தேகம் என்று கூறுகிறார்கள். தாயின் கருவறையில் வினைப்பதிவாக ஜனனம் எடுத்துள்ளோம். தாயின் கருவறையில் இருக்கும் போதே நமக்கு 84 வினைப்பதிவுகள் சேரும். 7 தலைமுறைகள் தந்தையின் வினைப்பதிவு 70, தாயின் வினைப்பதிவு 14 என்று கணக்கெடுத்துள்ளார்கள். தாயின் வழியில் சஞ்சித கர்மம் வராது, தந்தையின் வழியில் தான் சஞ்சித கர்மம் வரும். இதைத்தான் முன்னோர்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த தாய் நல்லபடியாக குழந்தை பெற்று வர வேண்டும் என்று அந்த குழந்தைகளை நாம் எப்போதும் ஆசீர்வதிக்கிறோம். ஏதோ நம்ம நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். இதைதான் வினைப்பதிவால் தேகம் கண்டாய் என்று ஒரு முன்னோர்களின் வாக்கு. மனிதனாக பிறந்து விட்டாலே வினைப்பதிவை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். மனிதனாக இருக்கட்டும், மாமனிதனாக இருக்கட்டும், பதிவுகள் இருந்தே இருக்கும். பதிவுகளை அகற்றவே முடியாது. இப்போது நாம் ஒரு மகானின் கதையல்ல, சம்பவம் தான். இதை இறுக்கி சுருக்கி இந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்ப சிந்தித்துக் கொள்வோம். குபேரன் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மேலோகத்தில் சுகபோகத்துடன் வாழக்கூடியவர். அவர் ஒரு நாள் பூலோகத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது திருவெண்காடு என்னும் ஊரில் சிவன் கோவில் இருந்தது. அந்த இடத்தில் குபேரன் வந்தவுடன் அங்கு இத்தனை பெரிய கோயில் இருக்கிறதே என்று அண்ணாந்து பார்த்து உற்று உற்று பார்த்து அந்த இடத்தில் நின்று விட்டார். ஏனென்றால் இத்தனை பெரிய கோபுரத்தில் தங்கத்தால் ஆன கதவு 4 புறமும் தங்கத்தால் ஆனது வாசல் கதவு இருந்ததாம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தார். தான் எப்படியாவது பூலோகத்துக்கு வந்து மனிதனாக பிறந்து சிவஸ்தலம் அனைத்துக்கும் சென்று விட வேண்டும், சிவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். சிவனிடம் தவம் வரம் பெற்றுக்கொண்டு நல்ல வசதியான செட்டியார் மரபில் வந்து குழந்தையாக பிறந்தார். நல்ல வசதியாக அவர்களுக்கு முதல் குழந்தையாக ஆண் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தெய்வ வரம் பெற்றதால் தம்பதியருக்கு 2வது ஆண் குழந்தையாக பிறந்தார். குபேரனே ஆண் குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தைக்கு சிவநேசன் என்று பெயர் வைத்து சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். இவருக்கு 5 வயதாகும் போதே தந்தை இறந்து விட்டார். இப்போது அனைத்து சொத்துக்கும் அவர்தான் அதிபதி ஆகிவிட்டார். இருந்தாலும் தெய்வ காரியத்துக்காக கோயில் குளம் வெட்டுவது, திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் செய்து வைப்பது என்று அனைத்து நல்லபடியாக நடத்தி வந்தார். ஒழுக்கம், படிப்பு, நல்ல பண்பு அனைத்தும் கொண்டு மனம் தளராமல் சிவத்தொண்டு செய்து வந்தார். நீதி தவறாமல் நேர்மையுடன் வாழ்ந்து வந்தார். வயது ஏறிக்கொண்டே போனது. இறைவனிடம் சென்று எனக்கு ஞான தீட்சை அளிக்க வேண்டும் என்று முறையிட்டார். உடனே இறைவன் தோன்றி, நீ கவலைப்படாதே, திருவிடைமருதூருக்கு சென்று அங்கு இருக்கும் சிவஸ்தலத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி உள்ளமுருக பாட்டிசைத்து எமக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் என்றார். என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். எனக்கு ஞானம் வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தினமும் சிவன் கோயிலை வலம் வந்து கொண்டிருந்தார். சில நாட்கள் சென்றது. அங்கிருக்கும் பெரியவர்கள் சிவநேசனுக்கு சிவகலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். யாருன்னா ஒருத்தர் நல்லபடியா இருந்தால், ஒரு நல்ல பையனா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு பெண் கொடுப்ப எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரி இவ்வளவு நல்லா இருக்கிறாரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெண்ணை கொடுத்து சிவகலை என்னும் பெண்ணை வைத்து திருமணம் செய்து வைத்தார்கள். நல்லபடியாக இருவரும் சிவனை தொழுது குடித்தனம் நடத்தி வந்தார்கள். சிவ பூஜை மட்டும் நிறுத்தவே இல்லை. இவர்களுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்தார்கள்.
வியாபாரம் செய்து பொருளை நன்றாக சேமித்து மிகுந்த பணக்காரன் ஆகிவிட்டார் சிவநேசன். வியாபாரம் செய்ய கப்பலில் நாட்டை விட்டு நாட்டுக்கு சென்று பொருள் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அவர் எதை தொட்டாலும் தங்கமானது. இதுவும் தவிர கடல் கடந்து சம்பாதித்து அந்த ஊர் மக்களுக்கு கூட உதவி செய்வார். அந்த ஊர் ராஜா கூட இவரிடம் பொருள்களை வாங்குவதும் கொடுப்பதுமாக இருந்தார். இத்தனை இருந்தும் அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை. இந்த சிவநேசன் அடிக்கடி வியாபாரம் செய்வதற்கு வெளிநாடு சென்று வருவதால் இவன் பேரையே இவர் பட்டணத்துக்கு போயிட்டு வரார் என்று நம்ம கூட சொல்வோம். இவர் எங்கன்னா போயிட்டு வந்தா, கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படியா சொல்றோம். இவர் பட்டினத்துக்கு போயிட்டு வரார். இவர் பேரையே மறந்துவிட்டு, சிவநேசன் என்ற பெயரையே மறந்துவிட்டு பட்டினத்தார் என்று மக்கள் கூற ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை பொருள் புகழ் அனைத்தும் இருந்தும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை. திருவெண்காட்டில் சிவன் கோவிலில் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் குருக்கள் அடியார்க்கு இருக்கின்ற செல்வத்தை கொடுத்து கொடுத்து அவர் ஏழையானவர். எல்லாம் வரவர்களுக்கு அடியார்களுக்கெல்லாம், சிவனடியார்களுக்கெல்லாம் எப்போதும் பொருள்களை கொடுத்து கொடுத்து சிவ பூஜைக்கு கொடுத்து கொடுத்து அவர் வறுமையில் ஏழ்மையானவர். இந்த குருக்கள் மிகவும் வறுமையுடன் இருந்தனர். அவருக்கு பெண் குழந்தைகள் 6, ஆண் குழந்தை 1. அத்தனையும் பசியால் பட்டினியுமாக இருந்தார்கள். அந்த காலத்துல மகான்கள், அடிகளார்கள் எல்லாரும் சிவத்தொண்டு செய்வார்கள். நம்ம தான் பொருளை சேர்த்து வைத்துப்போம், வீடு கட்டணும், அதெல்லாம் நாம் நினைப்போம். ஆனால் அந்த காலத்தில் சிவத்தொண்டு செய்வதே பெரிய செயல் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரும் சிவபக்தர், இப்பொழுது வறுமையாக இருக்கிறார். அவரும் சிவபக்தர், ஆசாரசீலர். சிவர் அவர் கனவில் தோன்றி திருவெண்காட்டில் இருக்கும் கோவிலுக்கு சென்று, உம்முடைய ஒரு பெண் குழந்தையையும் கடைசி குழந்தையும் அங்கு ஒரு செல்வந்தர் வருவார், அவரிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு பொன்னும் பொருளும் வாங்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அதே போல் சிவநேசன் என்னும் பட்டினத்தாரிடம் கனவில் போய் திருக்கோவிலுக்கு சென்று ஒரு சிவபக்தர் குழந்தையை கொடுப்பார், அவரிடம் பொன் பொருள் கொடுத்துவிட்டு குழந்தையை பெற்றுக்கொள் என்று இவர் கனவிலும் சொல்லி மறைந்தார். அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்ற பெயரும் வைத்துவிட்டு சொல்லி மறைந்து விட்டார். அதே போல் அனைத்தும் நடந்து குழந்தை மருதவாணனை கண் போல் பாவித்து சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் சிவநேசனும் சிவகலையும். சில நாட்கள் சென்றது. 16 வருடம் கழிந்தவுடன் மருதவாணன் தாய் தந்தையிடம், யாம் வியாபாரம் செய்ய கடல் கடந்து செல்கிறேன், என்னை வழி அனுப்பும்படி வேண்டிக் கொண்டான். இவ்வளவு வயசு ஆயிட்ட உடனே எல்லாரும் வியாபாரம், தகப்பன் தந்தை செய்த வியாபாரத்தை தொடர வேண்டுமே என்று வியாபாரம் செய்ய அந்த கடல் கடந்து போன சொல்லிட்டு தாய் தந்தையரிடம் அவன் பர்மிஷன் கேட்கிறான். பெற்றோர்கள் இருவரும் மகன் வியாபாரம் செய்ய போகிறான் என்று மகிழ்ச்சியில் வழி அனுப்பினார்கள். சில நாள் சென்றது. கப்பலில் சென்று வியாபாரம் செய்து ஒரு மூட்டை நிறைய வரட்டியும் ஒரு மூட்டை நிறைய பொறி மூட்டையையும் எடுத்துக்கொண்டு தாய் தந்தையரிடம் வணங்கி இறங்கினான். பெற்றவர்கள் பயந்துவிட்டு, என்ன விராட்டியும் பொறி அவலும் கொண்டு வந்திருக்கிறாயே என்றார்கள். அதற்கு மருதவாணன் எதுவும் கூறாமல் ஒரு பட்டு துணி போற்றிய சிறிய பெட்டியை தாயிடம் கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். தந்தை கோபமாக விராட்டியை எடுத்து புட்டு பார்த்தால் அதில் வைரமும் பொறி மூட்டையில் தங்கமும் பவளமும் இருப்பதை பார்த்துவிட்டு சந்தோஷமாக, என் மகன் மருதவாணன் எங்கே சென்றான், எங்கே மருதவாணன் என்று மனைவியிடம் கேட்டதற்கு அவள் பயந்து கொண்டே, இந்த சிறிய பெட்டியை என்னிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டான் என்றாள். பட்டினத்தார் பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் காதருந்த ஊசி ஒன்று இருந்ததாம். அதில் ஒரு ஓலை இருந்ததாம். அந்த ஓலையில் காதருந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே என்று எழுத்து பதிந்திருந்ததாம். இதை படித்து பார்த்த பட்டினத்தார் அந்த நிமிடமே தன்மேல் இருந்த ஆபரணங்களையும் துணியையும் வீசி எறிந்துவிட்டு கோவணம் மட்டும் கட்டிக்கொண்டு வீட்டை விட்டே வெளியேறிவிட்டார்.
புலன்மயக்கத்தில் இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தவர் இறை உணர்வு வந்துவிட்டது. ஒன்றும் தெரியவில்லை அவருக்கு. உள்கட 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 என்று சொல்லிக்கொண்டே கடவுள் 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 என்று சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டே வெளியேறிவிட்டார். தாயும் தமக்கையும் கதறிக்கொண்டே வந்து, மகனே எங்கே போகிறாய்? எனக்கு கொள்ளி போட கூட நீ இருக்க மாட்டாயா என்று அழுது கொண்டே கேட்டதற்கு, அம்மா உன் மரணத்துக்கு நான் வந்து உனக்கு கொள்ளி வைப்பேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு சென்று விட்டார். அந்த ஊர் எல்லையில் இருக்கும் பாழ் மண்டபத்தில் போய் மறைந்து கொண்டார். சில நாட்களில் அவருடைய அக்காளுக்கு திருமணம் நடந்து மாமியார் வீட்டுக்கு சென்றவுடன் அங்கு சில அந்த மாமியார் கொடுமை என்ற அந்த விஷயம் நடந்தது. ஏனென்றால், நான் இவ்வளவு பெரிய வீட்டில் பொண்ணை கொடுத்தனே, இந்த சமயத்துல அவங்க அண்ணனே தம்பி வந்துட்டு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி வீட்டை விட்டு போய்விட்டானே என்று மாமியார் வீட்டில் சில சங்கடங்கள் தர்ம சங்கடமாகி விட்டது, சங்கடங்கள் ஏற்பட்டது. அதனால் அவள் பார்த்தாள், என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு என்ன செய்வது எதுவும் அவளுடைய மனதுக்கு எட்டவில்லை. சரி, இவனுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அப்பம் சுட்டு அதில் விஷம் வைத்து தன் சகோதரனிடம் கொடுத்தாள். உடனே அந்த மகான் அந்த அப்பத்தை வாங்கி திருப்பி பார்த்து, ஓஹோ, என்னிடம் நீ அப்பம் சுட்டு வந்தாயா, சரி நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறி அப்பத்தை அவள் வீட்டு மேலேயே போட்டாராம். அப்போது அந்த வீடே பற்றி எரிந்ததாம். அதான் அப்பொழுது சொல்றாராம், தன்னப்பன் தன்னை சுட்டால் ஓட்டப்பன் வீட்டை சுடுவான் என்று கூறி அப்பத்தை மேலே வீசி எறிந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாராம். இந்த உடல் மண்ணுக்கும் புழுவுக்கும் தான் சொந்தம் என்று கூறி சென்று விட்டார். உஜ்ஜயினி என்னும் நாட்டில் பத்ரகிரி என்றும் அரசன் ஆண்டு வந்தான். அங்கு இருக்கும் சிவன் கோயிலில் பட்டினத்தார் சென்று வாசலில் இருக்கும் பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் கண்மூடி அமர்ந்து கொண்டார். அங்கிருந்து வீட்டை விட்டு சென்று விட்டவுடனே உஜ்ஜயினி நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கும் ஒரு சிவன் கோவிலில் போய் தவம் ஏற்றி ஒரு பிள்ளையார் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டார். அவர் உணவு சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆனதோ யாருக்குமே தெரியாது. யாராவது உணவு கொடுத்தால் சாப்பிடுவார், இல்லை என்றால் அப்படியே இறைவனையே தொழுது கொண்டு இருப்பார். பத்ரகிரி அரசன் அரண்மனையில் திருடர்கள் புகுந்து பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். காவலாளிகள் பார்த்து விட்டார்கள். உடனே திருடர்கள் தப்பிக்க ஓடி ஒளிந்தார்கள். காவலாளிகள் பார்த்து விட்டதால் உடனே திருடன் தன்னிடம் இருக்கும் ஒரு வைர மாலையை வீசி எறிந்து விட்டு ஓடிவிட்டான். வீசினது பிள்ளையார் மேலே விழவில்லை. பட்டினத்து அடிகள் அமர்ந்து தியானத்தில் இருந்தார். வைர மாலை அவர் கழுத்தில் விழுந்து விட்டது. ஞானிக்கு எதுவும் தெரியவில்லை. காவலாளிகள் அரசனிடம் சென்று, கள்வன் இங்குதான் இருக்கிறார் என்று கூறினார்கள். உடனே அரசன் கிளம்பி விட்டார். சன்னதியில் வந்து பார்த்தால் பட்டினத்தார் கழுத்தில் வைர மாலையை இருக்க பார்த்தார். உடனே இவனை கழுகில் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே காவலாளிகள் ஞானியை தூக்கி 2 கையை பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள். கழுவில் ஏற்றுவதற்கு கழுமரம் அருகில் போனவுடன் தான் ஞானிக்கு தெரிந்தது, இந்த உலகமே என்ன, நான் எங்கே நிற்கிறேன் என்ற விஷயமே அவருக்கு அப்போதுதான் தெரிந்தது. ஓஹோ, தவறு எங்க நடந்தது என்று அதுவும் அவர் ஞானத்தால் அறிந்து கொண்டார். ஓஹோ, நம்மை கழுவில் ஏற்றுவார்கள் என்று உடனே கழுமரத்தை ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான். உடனே அது பற்றி எரிந்தது. அனைவருக்கும் பயம் வந்துவிட்டது. அரசனும் மிரண்டு போனார். பட்டினத்தார் ஒன்றும் நடவாதது போல் சென்று கொண்டே இருந்தார். ஆனால் அரசன் பத்ரகிரியார் மட்டும் தன்னுடைய ஆடை அணிகலன்கள் அனைத்தும் களைந்துவிட்டு பத்ரகிரியுடனே ஓடி சென்று அந்த பட்டினத்தாருடனே ஓடி சென்று, சாதாரண ஒரு ஞானி, அடுத்த துணிக்கும் மாற்று துணிக்கும் வழி இல்லாதவர், அவர் கண்ணில் இருக்கும் அந்த ஞான சக்தி இருந்து அவர் அந்த கழுமரத்தை எரித்தாரே, அவருக்கு இத்தனை ஒரு சக்தி இருக்கும் என்று அவர் கையை பிடித்து கொண்டு, நானும் வருகிறேன் என்று அவருடனேயே சென்று விட்டார். பிற்காலத்தில் பட்டினத்து அடிகள் தன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் பத்ரகிரியார் தான் அவருடைய பெருமையையும்
மக்களின் வாழ்க்கை முறையும் தத்துவங்களாக பாடலாக பாடிக்கொண்டிருந்தார். இதன் மாதிரி ஊர் ஊராக பட்டினத்தார் சென்று கொண்டு இருக்கும் போதே சில நாள் கழிந்தது. தாய் மரணப்படுக்கையில் இருந்து இறந்து விட்டாள். மகன் வந்தால்தான் கொல்லி போட வேண்டும் என்று ஊர் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். பட்டினத்தார் வரவே இல்லை. பிணத்தை ஊர் மக்கள் சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று கட்டையெல்லாம் அடுக்கி வைத்தார்கள். எங்கிருந்தோ ஓடி வந்து விட்டார் பட்டினத்தார். பிணத்தின் மேலே இருந்த கட்டையை எல்லாம் எடுத்து வீசிவிட்டு பச்சை வாழை மட்டை கொண்டு வந்து பிணத்தின் மீது அடுக்கி வைத்துவிட்டு கையில் ஒரு வாழை மட்டையை மட்டும் வைத்துக்கொண்டு சுற்றி வருகிறாராம். சுற்றி வந்து சொல்லுகிறாராம், அன்று இட்ட தீ முப்புறத்திலே, பின்னே இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, இவை மூன்றும் உண்மையானால் தீ மூளட்டும் என்று வாழை மட்டையை தாயின் உடல் மீது இட்டார். பச்சை வாழை மட்டையுடன் பிணமும் பற்றி எரிந்தது. அதுதான் ஞான அக்னி. அக்னியை அடித்துவிட்டு சொல்லிக் கொண்டு போகிறாராம், ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, நாடும் சதமல்ல, மக்கள் சதமல்ல, பெண் மகள்கள் ஆண்கள் யாரும் சதமல்ல, கச்சி ஏகம்பரநாதனே நீதான் என்று சொல்லிக்கொண்டே என் கடமை தீர்ந்து விட்டது சிவனே என்று கூறிக்கொண்டே சென்று விட்டார். ஏகாம்பரநாதன் யார்? இறைநிலைதான். இறைநிலையோடு சென்று விட்டார் என்று சொல்லிக்கொண்டே வேறு இடத்துக்கு சென்று கொண்டே இருந்தார். இன்னும் சில நாளில் திருவெற்றியூருக்கு சென்று அங்கு ஒரு கடல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு ஏதேதோ பிதற்றிக் கொண்டு அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் அவரிடம் வந்து வேடிக்கையாக பேசி சிரித்துக் கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தார்கள். மண்களை தள்ளி கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார்கள். குழந்தைகளே, நான் இந்த பள்ளத்தில் அமர்கிறேன், நீங்கள் மண்ணை என் மீது தள்ளி தள்ளி செல்லுங்கள் என்று உங்கள் அனைவருக்கும் சர்க்கரை கொடுக்கிறேன் என்று மண்ணை எடுத்து சர்க்கரையாக மாற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்து சிரித்துக் கொண்டே இருந்தார். குழந்தைகளே, மண்ணை தள்ளுவோம் என்று சொல்லி அவரும் அந்த பள்ளத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பது போல் மண்ணை தள்ளுங்கள் தள்ளுங்கள் என்று 3 முறை ஆடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு வாட்டி தள்ளுவது எடுப்பது, தள்ளுவது எடுப்பது. 3வது முறை தள்ளி விட்டவுடன், மண்ணை தள்ளி விட்டவுடன் அவர் ஞானி பள்ளத்தில் இருக்கும் போது பிள்ளைகளுக்கு நேரமாகிவிட்டது, தாய் தந்தையர் கேட்பார்களே என்று பிள்ளைகள் சென்று விட்டார்கள். நேரம் சென்று விட்டதால் அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஒரு பையன் மாத்திரம் அந்த வீட்டுக்கு சென்றவுடன், ஓ, அந்த தாத்தா நாம் மண்ணில் தள்ளிவிட்டு வந்தோமே, அவருக்கு பசிக்குமே, கொஞ்சம் உணவு எடுத்து செல்லலாம் என்று அம்மாவிடம் கேட்டு தட்டு நிறைய உணவை எடுத்து கொண்டு சென்றான் அந்த பையன். அங்கு அந்த ஞானி அமர்ந்து கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தார். பையன் சென்று, உமக்கு உணவு கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினவுடன், ஓஹோ, உனக்கும் நேரம் வந்துவிட்டதா என்று கூறிக்கொண்டே, குழந்தையே, நான் இந்த பள்ளத்தில் உள்ளே போகிறேன், என் மீது இந்த கூடையை மூடிவிடு என்று சொன்னார். உடனே அந்த குழந்தை ஆகட்டும் என்று பட்டினத்தார் உள்ளே பள்ளத்தில் சென்றவுடன் கூடையை மூடிவிட்டு அங்கேயே அமர்ந்து கொண்டு விட்டார். சிறிது நேரம் சென்றது. ஓ, தாத்தா இன்னும் வெளியே வரவில்லையே என்று பயந்துவிட்டு, சரி, கூடையை திறந்து பார்க்கலாம் என்று கூடையை திறந்தால் பள்ளத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்ததாம். உடனே அந்த சிறுவனும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவலிங்கத்தின் எதிரில் நந்தியாக மாறிவிட்டார்களாம். விதி எப்படி மனிதனையும் தேவர்களையும் ஆட்டி வைக்கிறது என்று பார்த்தோம். முடிவில் விதி மதியால் வாழ்வை சீரமைத்து இறைநிலை அடைய வைத்து விடுகிறது. இது ஒரு மகானின் கதை. இன்னொரு மகானை நாம் எடுத்துக்கொள்வோம் நேரம் இருப்பதனால். எல்லா உறவுகளையும் துறக்கலாம், ஆனால் தாயை துறக்க முடியுமா? துறவி கூட சனாதன தர்மத்தில் துறவியாகிவிட்டால் தாயின் உறவை மீற முடியாது. ஆதிசங்கரர் துறவி ஆனார். தந்தை சிவகுரு அவர் பெயர், தாயின் பேர் ஆரியாம்பிகா. அளவுக்கு மீறிய சொத்து உள்ளது. 5 வயது ஆகும் போதே தந்தை இறந்து விட்டார். தாய்தான் வளர்த்து வந்தாள். 10 வயது ஆகும் போதே இறைநிலையை உணர ஆரம்பித்து விட்டார்.
தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தாய் அழுது கொண்டே இருக்கும் போதே, அம்மா நான் சந்நியாசம் வாங்கிக் கொள்கிறேன். எத்தனையோ கேள்வி கேட்டுவிட்டு, சங்கரா எனக்கு யார் மடி சுமப்பார்கள்? ஈமக்காரியங்கள் செய்பவர்கள் யார் மகனே? என்னை விட்டுவிட்டு செல்லாதே என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அம்மா நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து மடி சுமப்பேன், உனக்கு அனைத்து ஈமக்காரியம் அனைத்தும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நீண்ட நாட்களுக்கு பின் சிருங்கேரியில் தவத்தில் இருக்கும் போது மனம் லயிக்கவில்லை, உடல் பதைக்கிறது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை சங்கரருக்கு. உடனே கிளம்பி விட்டார் காலடிக்கு. ஊரில் வந்து பார்த்தால் ஊர் மக்கள் எல்லோரும் அவன் சந்நியாசி, அவன் எங்க வருவான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சனாதன தர்மத்தை மீற முடியுமா அவனால் என்று பேசிக்கொண்டே இருந்து வந்தார்கள். வீட்டில் நுழைந்தால் தாய் படுத்த படுக்கையாக இருந்து தாயை தூக்கி தன் மடி மீது வைத்துக் கொண்டார். தானே எடுத்த சனாதன தர்மத்தை தாய்க்காக தானே களைந்து விட்டார். மடி மீது அன்னையை வைத்து அம்மா சங்கரன் வந்துள்ளேன் என்று கூப்பிட்டார். அப்பொழுது அந்த தாய் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் அந்த தாய் புன்முறுவுடன் தன் சங்கரரை பார்த்தவுடன் கண்களை மூடி உயிர் பிரிந்து விட்டது. ஊர் மக்கள் பிணத்தை என்ன செய்ய போகிறான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். தாயை தூக்கி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு தன் வீட்டு தோட்டத்திலேயே பச்சை வாழை மட்டைகளை அடுக்கி ஞான அக்னி என்னும் தீயை மூட்டினார். 12ஆம் நூற்றாண்டில் பட்டினத்தாருக்கு நடந்த மாதிரி ஆதிசங்கரருக்கும் அதே மாதிரி தாய்க்கு ஞான அக்னி என்னும் தீயை மூட்டினார்கள். 10 பாடல்கள் பாடினார். மாத்ருகா பஞ்சகம் ஆதிசங்கரர் பாடியது. 2 பேரின் வாழ்க்கை முறையும் ஒன்று போலவே இருந்தது. பாரதம் முழுவதும் இறைநிலையை அடையவும் உலக க்ஷேமத்துக்காகவும் பாத யாத்திரை சென்றவர் ஆதிசங்கரர். தாய்க்கு பச்சை வாழை மட்டையை கொண்டு தீ மூட்டினார் ஆதிசங்கரர். பட்டினத்து அடிகள் இருவருக்கும் ஒரே வினை பயன் இருக்கலாம் அல்லவா? பட்டினத்தார் 10 பாடல்கள் கொடுத்துள்ளார். ஆதிசங்கரும் 5 பாடல்களை அளித்துள்ளார். அதுதான் நாம் அனைவரும் கேட்கிறோமே, புனரபி ஜனனம் புனரபி மனரம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கேட்கிறோம் அல்லவா? ஆதிசங்கரர் மாத்ருகா பஞ்சகம் என்று அருளினார். வேதாத்திரியத்தை அறிந்தவர்களை இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து தத்துவங்கள் ஆகும். இவை அனைத்தும் வேதாத்திரியத்தில் உள்ளது. இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று வரும். ஒன்றை ஒன்று உற்று ஒழியாது இருக்கும். இந்த சிந்தனை உரை இதோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனையிலிருந்து ஒரு பாட்டு இருக்குது, இந்த அடிகளார் பாடின பாட்டு. நேரம்ன்றதுனால பாட எடுக்கலாமா? தொடர்ந்து அம்மா மேடம் சொல்லுங்கம்மா. கண்டினியூ பண்ணிட்டோங்க. ஒரு பாட்டு தான் என்னது, பாடுங்க. பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும். மனிதனின் உயிர் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். சூரியன் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும். சந்திரன் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும். தாயின் கருவறை அருந்தின மலமும் புனைந்தன அழுக்கும். எதை உண்டாலும் அது மலம் தான். இப்பொழுது நம்ம எல்லாம் முகத்துக்கெல்லாம் பரிகாரம் அரிதாரம் பூசிக்கிறோம். புனைந்த அழுக்கு அது, அந்த முகத்தை மறைக்க ஒரு அழுக்கு அது. உவர்ப்பன வெறுக்கும் வெறுப்பன உவர்க்கும். எதை நாம நினைக்கிறோமோ அதை வெறுப்போம். திரும்ப வெறுக்க ஆரம்பிச்சால் அது உவர்க்கும். புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும். கொடுத்த உபதேசம், ஞானிகள் கருவறையில் நமக்கு கொடுத்த உபதேசம். அதனால்தான் தாய் கருவில் இருக்கும் போது நாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், கோவிலுக்கு போக வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்வது. நமக்கு தெரிந்தது அதுதான், அதை நாம் செய்வது. புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும். ஒப்பன வெறுக்கும் வெறுப்பன ஒப்புமாம். ஒப்பன வெறுக்கும். நமக்கு வேணும்ன்றது அது வெறுக்கும், வேண்டான்னு இருக்கும். ஆனால் வெறுத்துட்டோம்னா அது ஒப்புமாம். செல்வத்தில் இருந்தன, செல்வத்தில் கோடான கோடி செல்வங்கள் பட்டினத்தார் சேர்த்தார். கோடி கோடி செல்வங்கள்.
இந்த காலத்துல இருக்கிற அந்த பில்லியன் என்னவோ சொல்றோமே, பில்லியன் மில்லியன் சொல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் கோடான கோடி வியாபாரத்தில் சேர்த்து பட்டினத்தார் சேர்த்தார். கடைசியில் என்ன நடந்தது? செல்வத்தில் இருந்தன தரித்திரத்தில் அழிந்தன என்று ஒரு நாளும் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிந்து கொண்டே போகும். ஆனால் நம் வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்வதில்லை. இவை அனைத்தும் நம் உடலில் உள்ள வினைப்பதிவால் ஏற்படுவது. அனைவரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். ஆத்மாவானது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பிறவி எடுக்கும். மறுபிறவி என்பது எந்த சுய சிந்தனையும் இல்லாமல், சுய லாபமும் இல்லாமல் இருந்தால் அவர்தான் மகான் ஆகலாம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த சிந்தனை உரையை கொடுத்ததற்காக ரொம்பவும் நன்றியுடன் வருகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. ஒரு சிறந்த சிந்தனை உரை. மகிழ்ச்சி அவர்கள் எனது வாழ்க்கை விளக்கம் என்ற நூலில் பட்டினத்தடிகள் அவரோட உடம்புல இருந்த 12 வருடங்கள் சூட்சுமமாக இருந்ததாகவும், அந்த காலகட்டத்துல தான் எழுதின அனைத்து பாடல்களிலும் இறைநிலையின் வெளிப்பாடு மிகுதியாக இருந்தது என்பதையும் மகிழ்ச்சி அவர்களே தன் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. அது அந்த மாதிரியான ஒரு மகானை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை சொன்னீங்கம்மா. மற்ற அறிஞர்கள் பற்றியும் சொன்னீங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். நண்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். நீங்கள் கேள்விகளுக்கு தயாராவதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே பஞ்சேந்திரிய தவம், 4:45 108 முறை உலக சமாதான வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் நரசிம்மையா அவர்கள் 3 குணகளோ தத்வா ராஜசு தாமசு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு தமிழிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் நிறை மனம் வேண்டும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார். நாளை மாலை 4:55 ஸ்கை சீனியர் ப்ரொஃபசர் சத்யநாராயண ராவ் அவர்கள் சாக்கியಗಳಲ್ಲಿ மனோவிகாசகளே என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அலமேல் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அனுமதிமா ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க நம்ம இவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகரிஷி வாழ்க்கை வரலாறுல அவர் சொன்னது தாய்மானவர் அல்ல, வள்ளலார். 10 வருடங்கள் மகரிஷியோட மனதில நான் விட்டு போனதெல்லாம் நீ எழுதுப்பா வேதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகரிஷி ரொம்ப தவம் செய்து இருந்திருக்காரு. இப்போ அவருடைய பாடங்களை படிக்கிற நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்கள் நம்மளால கொண்டு வர முடியுது. நிறைய பேரோட இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல அவங்களுடைய உரைகளை கேட்கும் போது நமக்கு சிந்தனைகள் பெருகுது. அத மாதிரி வினைப்பதிவே தேகம் கண்டாய். வினைன்னா என்ன, அது எப்படி பதிந்தது, எல்லாம் விவரமாக அழகாக தொகுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய ஆற்றலும் பெருக எல்லாம் இல்லை. இறைவன் உங்களுக்கு பட்டினத்தாரின் சுய சரிதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு இருக்கின்ற அவரோட பணம் சேர்த்தார், வியாபாரம் பண்ணி 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 சேர்த்தார். ஆனா பணத்துக்கு மரியாதை கொடுக்கல. கடைசியில் அவர் ஞானி ஆகிவிட்டார். கோவணத்துண்டு கூட அவருக்கு பாரம் ஆயிட்டு கந்தை வேண்டும் என்று கேட்டார் ஒரு காலத்தில். அவர் கந்தை துணி கூட இந்த வினையால் விதைத்த உடலுக்கு எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போனவர். அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு இறை உணர்வு, இறை நிலை எப்படி அடைந்திருக்குவார். அந்த தாய்க்கு ஞான அக்கினி எடுத்து மூட்டினாரே, அப்போ அவருடைய மனம் எந்த நிலை அடைக்கும். நான் இதை ரொம்பவே சிந்திப்பேன் அம்மா. ஆமா, நீங்க நல்லா உள் வாங்கி உணர்ந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா இருந்தீங்க. நல்லா இருந்ததுமா. உங்களுடைய தொண்டு சுரக்க எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அலமேலம்மா, கரெக்ட் நீங்க சொன்னது. நான் மாத்தி சொல்லிட்டேன். அவர் நீங்க வள்ளலார் சொல்ல வேண்டியது. ஆமா, நான் வள்ளலார் தான் நினைச்சு சொன்னேன். வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஓகேம்மா. ஓகே மகேஸ்வரி மேடம். வாழ்க வளமுடன் மேடம். எல்லாரும் இமோஷனல் பண்ணிட்டேன் நான். இல்ல சூப்பர்
இந்த கதையினால் நம்ம நம்மளுடைய பேக்கு போறோம். நம்ம பிளாஷ்பேக்காக இப்படியெல்லாம் நடக்குமா? ஒரு தாயின் ஒரு மனம் எப்பயும் வராது கடைவெளிக்கே. ஆமா ஆமா, நமக்கு ஒரு காதர்ந்த ஊசி கூட கடைவழிக்கு வராது. அப்படியும் சொத்து இதுக்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதை உணர வேண்டும்னே நான் இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் மேடம். நானே தவறாக நினைக்காதீர்கள். எமோஷனல் யாருக்கும் இல்லை, இருப்பதை உணர்த்த வேண்டும் என்ற மனநிலை எனக்கு. அதான் உணர்த்து. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இந்த காசுன்னு அலையறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையட்டும் அப்படின்னு என்னோட எண்ணம். ஆமாமா, நிறைய தொண்டு செய்யணும், நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற இந்த மனப்பான்மை வரணும் மேடம். கண்டிப்பா வரும். நீங்க எடுத்த சப்ஜெக்ட் அவ்வளவு அருமையா இருந்ததுங்க மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பச்சையப்பன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். வாழ்க மேடம். வாழ்க வளமுடன் ருக்மிணி. வாழ்க வளமுடன் மேடம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்துச்சு மேடம். சரிம்மா சரிம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்ல கிளாஸ் எடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ருக்மணி பாய் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அவங்கதான் பேசினாங்க மேடம். இப்போ பச்சையப்பன் சொல்லிட்டு இன்னொன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகே மேடம், மிக்க நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாங்கம்மா. நிறைவு செய்து கொள்ளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். உலகமெங்கும் உள்ள மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்கள், அரங்காவலர்கள், மனவளக்கலை அன்பர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்த ஆத்ம சங்கம நிகழ்வானது நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இணைப்பில் இணையலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.